இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே
இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதா பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்மெய்ப்பரின் குரல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் யாவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பு நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சற்று நேரம் உம்முடைய சத்தியத்தை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசும். உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எப்போதும் பரிசுத்த உதடுகளுடனும் பரிசுத்த உள்ளத்துடனும் உம்மை துதித்து பாடி உம்முடைய சத்தியத்தை தியானித்து உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க நீ உதவி செய்யும். இப்போதும் இந்த நேரத்தை உமது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவீர் ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தியத்தில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் 12 வயதில் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவான ஒரு மனுஷனை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். மனாசே என்கிற ஒருவன் தான் 12 வயதாக இருந்தபோது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறான். இவனுடைய தகப்பன் எசேக்கியா, தாய் எப்சிபா. இவன் செய்த காரியம் என்னவென்றால், 2 நாளாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் மனாசே தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் என்று பார்க்கிறோம். தேவாதி தேவன் வாசம் செய்கிற தேவாலயத்தில் அவன் விக்கிரகங்களை கொண்டு வந்து உருவாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பன் எசேக்கியா தேசத்தை சீர்திருத்தி ஜனங்களை மக்கள் பக்கமாக திருப்பி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தான். ஆனால் அவனுடைய மகனாகிய மனாசே தன் தகப்பனுக்கு விரோதமாக, அதாவது தன் தகப்பன் செய்து வந்த சீர்திருத்தத்திற்கு விரோதமாக தன் தேசத்தின் ஜனங்களை தேவன் பக்கத்திலிருந்து தேவனுக்கு விரோதமாக திசை திருப்புவதற்கு அவன் காரணமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். தன் தகப்பன் அகற்றிய பாகால்களின் பலிபீடங்களை செப்பனிட்டு அதை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உருவாக்கி வானத்தின் சேனைகளை சேவித்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் என்று பார்க்கிறோம். எருசலேமில்
என் நாமம் என்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை அவன் கட்டினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியான தேவனுடைய மகிமையான அந்த தேவாலயத்தில் பாகால்களுக்கு பலிபீடங்களை கட்டி அங்கே வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடத்தை உருவாக்கினான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த குமாரர்களை தீமிதிக்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். மேலும் பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்கிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான் என்று பார்க்கிறோம். இப்படியாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மனாசே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தர் வாசம் செய்த தேவாலயத்தில் பலிபீடங்களை உருவாக்கி கர்த்தருக்கு கோபம் மூட்டினான். தான் மாத்திரம் இந்த காரியங்களை செய்யாமல் தன்னுடைய தேசத்து ஜனங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து திசை திருப்பினான். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் மனாசேக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் இறங்கினார். அதனுடைய விளைவு என்னவென்றால், கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆக கர்த்தருக்கு விரோதமாக மனாசே செய்த பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் தேசமே அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனது. இஸ்ரவேலர்களும் மனாசேயும் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் அசீரியர்களின் தலைநகரம் நினிவே. மனாசேயை சங்கிலிகளினால் கட்டி பாபிலோனுக்கு எதற்காக அவனை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் கேள்வி எழுப்பலாம். இங்கே நாம் வாசிக்க கேட்ட 11ஆம் வசனத்தில் 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அசீரியர்கள் வேறு, பாபிலோனியர்கள் வேறு. அசீரியா வேறு தேசம், பாபிலோன் வேறு தேசம். மனாசே கைது செய்யப்பட்டது அசீரியர்களால். அசீரியர்களுடைய தலைநகரம் நினிவே. ஆக மனாசேயை நினிவேக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக பாபிலோனுக்கு ஏன் கொண்டு சென்றார்கள் என்றால், இந்த பாபிலோனியர்கள் அசீரியருக்கு விரோதமாக புரட்சி செய்து வந்தார்கள். இந்த புரட்சிக்கு காரணம் மனாசேயின் தூண்டுதல் என்று நினிவேயினர் அறிந்து கொண்ட காரணத்தின் நிமித்தம் மனாசேயை கொண்டு பாபிலோனுக்கு சென்று அங்கே இதை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று மனாசேயை இங்கும் அங்கும் அலைக்கழித்தார்கள். அவனால் அவமானம் தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுவதை 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிவித்தான் என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மனாசே இஸ்ரவேலர்களை வழிதப்பி போக பண்ணினான் என்று. ஆனால் இப்படியாக தன் ஜனங்களை தானும் தன் ஜனங்களையும் வழிதப்பி போகச் செய்த இந்த மனாசே
தன்னுடைய அவமானம் தாங்காமல் தான் செய்த கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நினைத்து அவரை நோக்கி பார்த்து அவன் கெஞ்சிய போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவனுக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடிமையாக அசீரியர்களால் பிடித்து செல்லப்பட்ட அவன் மீண்டும் தன் தேசத்திற்கு அவனை கொண்டு வர பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தன் ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு தண்டனையை வழங்கினாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இறங்கி அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து மீண்டும் அவர்களை தாங்கள் இருந்த அந்த நிலைக்கு அவர் கொண்டு வருவதை மனாசேயின் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நாட்கள் நாம் மனம் திரும்பும் நாட்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டிருந்த நாம் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் கெஞ்சி நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் நமது நிலைக்கு அவர் திரும்பி வர பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு மனாசே அலங்கத்தை, தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கியோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து 16ஆம் வசனம், கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆக தன்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை பெற்ற மனாசே தான் மாத்திரமல்ல, தன் தேசத்து ஜனங்களையும் கர்த்தர் பக்கமாக திருப்புவதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முன்னாள் வாழ்க்கை ஜனங்களை கர்த்தரிடத்திலிருந்து திசை திருப்பினான் என்று நாம் பார்த்தோம். ஆனால் தேசத்தின் ராஜாவாகிய மனாசே கர்த்தர் பக்கம் திரும்பிய நிமித்தம் தன் ஜனங்களையும் கர்த்தர் பக்கமாக அவன் திருப்புவதை பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தன்னை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு நாம் வழிவகுக்கிறோம் என்று இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே பலிபீடங்களை நீக்கி விக்கிரகங்களை அகற்றி கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிட்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆகிலும் இன்னும் ஜனங்கள் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்று 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே ஆகிலும் என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள். ஏன் இங்கே ஆகிலும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரை வழிபடும் முறை இதுவல்ல. பலிபீடங்களில் பலியிடுவது தேவனுடைய ஜனங்களுக்கு பொருந்தாத காரியம். ஆக கர்த்தர் பலியை விரும்பவில்லை. தகன பலியும் அவருக்கு பிரியமானதல்ல. அவர் கேட்ட பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கர்த்தர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி என்று தாவீது தனது 51ஆம் சங்கீதத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இங்கே ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் கர்த்தர் பக்கம் திரும்பிய காரணத்தினால் இரண்டிற்கும் இடையில் அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம், ஒரு போராட்டம் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது விக்கிரக வழிபாட்டிலிருந்து தேவாதி தேவனுடைய வழிபாட்டிற்குள்ளாக வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய தொழுது கொள்ளும் முறையை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை.
இன்னும் அவர்கள் கர்த்தருக்கு பலியிட்டு வந்தார்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு நாமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவிக்க வேண்டும், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவிக்க வேண்டும். இங்கும் அங்கும் இரண்டுக்கும் இடையில் இருந்து நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஆகையினால் நாம் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தோடு கூட ஒத்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு கூட சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புவது அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. கர்த்தர் தெய்வமானால், கர்த்தரை நாம் சேவிப்பது உண்மையானால், உலகத்தை நமக்கு பின்னாக விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற முறைமையை நமக்கு கர்த்தர் வகுத்து கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆகினால் பலியிடுவதை விட்டுவிட்டு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள நாம் முன்வர வேண்டும். மனாசேயைப் போல நம்முடைய பழைய கால வாழ்க்கையை விட்டுவிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சி முறையிட்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு செவி கொடுக்கிறார். நம்மை மீண்டும் நாம் பழைய நிலைக்கு நம்மை உயர்த்துகிறார். நாம் எந்த நிலையிலிருந்து நாம் கர்த்தரை விட்டு வெளிதப்பி போனோமோ அந்த நிலைக்கு மறுபடியும் நம்மை கொண்டு வருகிறார். அப்படி நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரத்தில் மனாசேயைப் போல நம்முடைய உள்ளத்தை தாழ்த்தி அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரே மனாசேயை மன்னித்தது போல எங்களையும் மன்னிக்க நீ இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறீர். இவருடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, இவருடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தயவாய் இறங்கி நீர் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் மீண்டும் புதுபலன் அடைந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களுடைய பழைய கால வாழ்க்கையை விட்டுவிட்டு உம்மை நோக்கி பார்க்க நீர் அனுக்கிரகம் செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீர் அகற்றிவிட்டு பரிசுத்த தேவனை உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தாரும். எங்களை தாழ்த்தி ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் இரட்சகரும் அருமை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மஞ்சம் உமக்கு தரை
உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீறி எதிர்க்கும் போதெம் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்திடும் வென்றீரே நீர் அவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானம் உண்டாம். தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். மந்தை சிதறும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை. மந்தை சிதறும்